நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது தொழிலின் பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். லாப் சமையல் எரிவாயுவுக்காக காத்திருந்த மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். பாடசாலை வகுப்பறையில் மோதிக்கொண்ட மாணவர்கள், ஒருவர் படுகாயம். மீண்டும் சூடுபிடிக்கும் செம்மணி விவகாரம். யாழில் இந்திய அரசு பொருட்கள் பகிரங்க ஏலம். யாழ் அனலைத்தீவு பகுதியில் மீட்கப்பட்ட பெருமளவான ஆயுதங்கள். ஆட்பதிவு திணைக்களத்தில் பாரிய மோசடி, மக்களுக்கு அவசர எச்சரிக்கை. அஸ்வசும பயனாளர்களுக்கு ஜனாதிபதியின் திடீர் அறிவிப்பு. பன்றித்தலட்சியம்மன் கோவிலில் அறுத்த தாலிக்குடியை கிளிநொச்சி பிள்ளையார் கோவிலில் மறைத்து வைத்த பெண் கைது. தொடர்பான விரிவான செய்திகள். பண்டிகை காலத்தை முன்னிட்டு இன்று முதல் தனது வாடிக்கையாளர்களுக்கு லாப்ஸ் எரிவாயு எவ்வித தடையும் இன்றி விநியோகிக்கப்பட உள்ளதாக நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. வர்த்தக அமைச்சரின் அறிவுறுத்தலுக்கு அமைய அதற்கான சட்ட நடவடிக்கைகள் குறித்து அந்நிறுவனத்துக்கு தெரிவிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகாரங்கள் ஆணைக்குழுவின் செய்தித் தொடர்பாளர் குறிப்பிட்டுள்ளார். 7000 மெட்ரிக் டன் லாப்ஸ் எரிவாயுவை ஏற்றி வந்த கப்பல் ஒன்று கடந்த 6ஆம் தேதி ஹம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு வந்தடைந்ததாக லாப்ஸ் எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. இன்று முதல் லாப்ஸ் எரிவாயு வாடிக்கையாளர்களுக்கு உரிய எரிவாயு இருப்புகளை விநியோகிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அந்நிறுவனம் தெரிவித்துள்ளதாக நுகர்வோர் விவகார ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. இதற்கிடையில் பண்டிகை காலத்தை முன்னிட்டு தொடர்ச்சியான சோதனைகளும் விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகாரங்கள் ஆணையத்தின் இயக்குநர் அசல பண்டார மேலும் குறிப்பிட்டுள்ளார். நீர்கொழும்பில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட வன்முறை சம்பவம் காரணமாக ஒருவர் காயமடைந்துள்ளார். பாடசாலை மாணவன் மற்றொரு மாணவனை காகித வெட்டியால் வெட்டி காயப்படுத்திய சம்பவம் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தங்கோட்டுவ போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இச்சம்பவம் நேற்று முன்தினம் பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. வெட்டுக்காயங்களுடன் காயமடைந்த 16 வயது மாணவன் சிகிச்சைக்காக நீர்கொழும்பு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காயமடைந்த மாணவனும் சம்பவத்தில் ஈடுபட்ட மற்றொரு மாணவனும் தங்கோட்டுவ பகுதியில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றில் ஒரே வகுப்பில் கல்வி பயில்கின்றனர். முதற்கட்ட விசாரணையில் குறித்த இரு மாணவர்களுக்கும் பாடசாலையில் அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டு வந்ததாகவும் சம்பவத்தினத்தன்று அவர்களுக்குள் வன்முறை ஏற்பட்டதாகவும் தெரியவந்துள்ளது. மாணவர்களில் ஒருவன் மற்றொரு மாணவனின் கையை காகித வெட்டியால் வெட்டி காயப்படுத்தியது தெரியவந்துள்ளது. செம்பனி மனித புதைக்குழி அகழ்வு தொடர்பாக வழக்கு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. செம்பனி சிந்துபாத்தி மனித புதைக்குழியை பார்வையிடுவதற்கு ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியுள்ளதாக காணாமல் போனோர் அலுவலகம் சார்பில் முன்னிலையான சட்டத்திரணி பூரணி மரியநாயகம் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கு விசாரணை எதிர்வரும் 21ஆம் தேதிக்கு அளிக்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் செம்மணியில் 600 பொதுமக்களை கொன்று புதைத்த கொடூர சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரியான கேப்டன் லலித் கோபா தனது பிறந்தநாள் தினத்தை சிறப்பாக கொண்டாடியிருக்கிறார் என்று முகப்புத்தகத்தில் பதிவொன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிரிஷாந்தி கொலை வழக்கு தண்டனை கைதி சோமரத்ன ராஜபக்ஷ செம்மணி புதைக்குழி தொடர்பாக அடையாளம் காணப்பட்ட கேப்டன் லலித் தற்போது வரை மிக சுதந்திரமாக இருக்கிறார் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு பின்னர் அரச உடைமையாக்கப்பட்ட இந்திய படகுகளில் இருந்து மீட்கப்பட்ட பொருட்கள் யாழ்ப்பாணத்தில் பகிரங்க ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டன. யாழ்ப்பாணம் கடற்றொழில் மற்றும் நீரியல் வள திணைக்களத்தினால் இன்று இந்த ஏல விற்பனை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நீண்ட காலமாக திணைக்களத்தின் பாதுகாப்பில் வைக்கப்பட்டிருந்த இலங்கை மற்றும் இந்திய படகுகளுக்கு சொந்தமான பல்வேறு பொருட்கள் இதன்போது ஏலம் விடப்பட்டன. இந்திய மீனவர்களின் படகுகளில் இருந்து கைப்பற்றப்பட்ட எரிவாயு சிலிண்டர்கள், எரிவாயு அடுப்புகள் மற்றும் மின்கலம் உள்ளிட்ட பல பொருட்கள் இவ்வாறு ஏலத்தில் விடப்பட்டன. இந்த ஏல விற்பனையில் யாழ்ப்பாணத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பெருமளவான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு கேள்விக்கோரல்கள் முன்வைத்து தமக்கு தேவையான பொருட்களை கொள்வனவு செய்ததை அவதானிக்க முடிந்துள்ளது. அரசு உடைமையாக்கப்பட்ட இந்த பொருட்களை விற்பனை செய்ததன் மூலமாக கணிசமாக வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக திணைக்கள அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் அனலைத்தீவு பகுதியில் துருப்பிடித்த நிலையில் கைக்குண்டு ஒன்றும் துப்பாக்கியொன்றும் இன்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் அனலைத்தீவு பகுதியில் உள்ள காணி ஒன்றை அந்த காணியின் உரிமையாளர் சுத்தம் செய்துள்ளார். இதன்போது மண்ணில் புதையுண்ட நிலையில் இருந்த ஒரு கைக்குண்டும் துப்பாக்கியும் அவதானிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஊர்காவல்துறை போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்ற ஊர்காவல்துறை போலீசார் நீதிமன்ற அனுமதியுடன் அவற்றை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
ஆட்பதிவு திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ தொலைபேசி இலக்கத்தை பயன்படுத்தி பொதுமக்களின் தனிப்பட்ட தகவல்களை திருடும் மோசடி நடவடிக்கைகள் குறித்து திணைக்களம் அவசர எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. ஆட்பதிவு திணைக்களத்தின் அவசர அழைப்பு இலக்கமான 115226 என்பதனை போன்று தோற்றமளிக்கும் விதத்தில் 115226 மற்றும் 0115226126 ஆகிய இலக்கங்கள் ஊடாக தொடர்பு கொள்ளும் சில நபர்கள் பொதுமக்களின் தனிப்பட்ட விவரங்களை கூறுவதாக தெரியவந்துள்ளது. அத்துடன் வாட்ஸ்அப் செய்திகள் ஊடாகவும் இவ்வாறான தகவல்கள் கூறப்படுகின்றன. குறித்த தொலைபேசி இலக்கங்களை பயன்படுத்தி ஆட்பதிவு திணைக்கள அதிகாரிகள் எவரும் பொதுமக்களுக்கு அழைப்புகள் ஏற்படுத்த மாட்டார்கள் என்று திணைக்களம் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. இவ்வாறான அழைப்புகளையோ பதில்களையோ அல்லது உங்கள் ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் தனிப்பட்ட தகவல்களையோ வழங்குவதை முற்றாக தவிர்க்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நாட்டின் பொருளாதார நெருக்கடி மற்றும் எரிபொருள் அதிகரிப்பால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு பல்வேறு நிவாரணங்களை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவித்துள்ளார். அந்த வகையில் குறைந்த வருமானம் பெறும் அஸ்வெசும பயனாளர்களுக்கான 17,500 கொடுப்பனவு 25,000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். குறித்த கொடுப்பனவு ஏப்ரல் மாதம் மாத்திரம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 3 மாதங்களுக்கு எரிபொருள் நிவாரணத்தை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் சிறப்பு சலுகைகளை அறிவிப்பதற்காக நாடாளுமன்றத்தில் பங்கேற்று உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்படி ஒவ்வொரு டீசல் லிட்டருக்கும் 100 ரூபாய் நிவாரணமும், பெட்ரோல் லிட்டர் ஒன்றுக்காக 20 ரூபாய் நிவாரணமும் வழங்கப்படவுள்ளது. இதற்காக மாதம் ஒன்றுக்கு 200 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் 3 மாதங்களுக்கு 600 கோடி ரூபாய் செலவிடப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மட்டத்தில் பன்றித்தலைச்சி அம்மன் கோவிலில் அறுத்த தாலிக்கொடியை கிளிநொச்சியில் உள்ள ஆலயம் ஒன்றில் பிள்ளையார் சிலைக்கு பின்புறமாக இருந்து போலீசார் மீட்டுள்ளனர். பன்றித்தலைச்சி அம்மன் கோவிலில் கடந்த 30ஆம் தேதி நடைபெற்ற பங்குனி திங்கள் உற்சவத்தின் போது பக்த கூட்ட நெரிசல்களில் பெண் ஒருவரின் தாலிக்கொடி களவாடப்பட்டிருந்தது. அது தொடர்பில் குறித்த பெண் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததை அடுத்து ஆலயத்தில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்களின் பதிவுகளை சோதனை செய்து தாலிக்கொடியை அறுத்து 58 வயதான பெண்ணை போலீசார் அடையாளம் கண்டு அவர் தொடர்பிலான விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர். இந்த நிலையில் குறித்த பெண் நேற்றைய தினம் திங்கட்கிழமை மீண்டும் ஆலயத்துக்கு காரில் வருகை தந்த நிலையில் அவரை போலீசார் அடையாளம் கண்டு கைது செய்தனர். அதன்போது அவருடன் காரில் வந்த ஏனைய இருவரையும் கைது செய்ததுடன் காரினை மீட்டு போலீஸ் நிலையம் கொண்டு சென்று விசாரணைகளை முன்னெடுத்தனர். விசாரணைகளின் அடிப்படையில் பன்றித்தலைச்சி அம்மன் கோவிலில் களவாடிய தாலிக்கொடியை தான் கிளிநொச்சி பகுதியில் உள்ள தாம் வழிபாட்டுக்கு செல்லும் ஆலயம் ஒன்றின் பிள்ளையார் சிலைக்கு பின்புறமாக மறைத்து வைத்திருப்பதாக வாக்குமூலம் அளித்தார். அதன் அடிப்படையில் சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் தாலிக்கொடியை மீட்டு வந்துள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள மூவரிடமும் போலீசார் தொடர்ந்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.